முருகனை நோக்கி நாம விரதம் இருக்கிறோம். அப்போ முருகப்பெருமானுக்கு எது உகந்த காலங்கள் அப்படிங்கறத முதல்ல நாம தீர்மானம் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. இல்ல இந்த கிழமைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியா ஒத்து வரல அப்படின்னா, நாங்க ஏதாவது ஒரு விடுமுறை நாள்ல இருந்து நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க இதை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதுல திதி பார்த்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க, நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முருகனுக்கு உகந்த விசேஷமான திதிகள் நட்சத்திரங்கள் நிறையவே இருக்கு. அதுல நமக்கு சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 சஷ்டி வரும். ஒண்ணு வளர்பிறையில வரும், இன்னொன்னு தேய்பிறையில வரும். ஆக வளர்பிறை சஷ்டியும் நல்லது, தேய்பிறை சஷ்டியும் நல்லது. நீங்க ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், ஒரு செல்வம் வரணும், எனக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வளர்பிறையில இருந்து ஆரம்பிங்க. கடன் நீங்கணும், எனக்கு இருக்கிற துன்பங்கள் நீங்கணும், அதாவது பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைத்தால் தேய்பிறை சஷ்டியில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க.